நம்ம ஏன் நேச்சுரோபதியில் ரா டயட்டை வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே இந்த ரா டயட் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கும் போது பாடிக்கு தேவைப்படக்கூடிய நேச்சுரல் எனர்ஜி எல்லாமே கொடுக்கும். ஏன்னா இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், எந்த வேலைக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலான்றதை பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எல்லா எபிசோட்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ரா டயட் பற்றி சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி வந்துட்டு என்ன மாதிரியான ரெசிபிஸ் வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிட்றது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு லைவாகவே நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஏன் நேச்சுரோபதியில் ரா டயட்டை வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜென்ரலாகவே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் வைட்டமின் சிலாம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம குக்கிங்கில் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னால நிறைய தண்ணீரை நீங்கள் சேர்த்து சமைக்கும் போது அந்த வைட்டமின்ஸும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும், அதோட சத்துக்கள். அண்ட் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம ஓவராக குக்கிங் ப்ராசஸிங்குள்ளே போகும்போது அது எல்லாமே வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு மிச்ச மீதி தான் வந்துட்டு ரொம்பவே குறைவாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படிப்பட்ட இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நம்மளுக்கு ஹோல்சமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் ரா ஃபுட்ஸில் தான் அது வந்து கிடைக்கும். அண்ட் இதில் என்னெல்லாம் இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபுட்டுக்கு அது ஒரு பல்க் ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், டைஜஷனில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம இந்த ரா டயட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது அல்சர் ப்ராப்ளம், இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யோகா நேச்சுரோபதி டாக்டரோட கன்சல்டேஷனோட நீங்கள் இந்த ரா டயட் எடுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது, இதுக்கு லாங் டேர்ம் நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னாலும் யோகா நேச்சுரோபதி டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் எப்படி எடுக்கலான்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற ஜென்ரலாக நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் பாடியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஆரோக்கியத்துக்கு பிபி, சுகர், இந்த மாதிரியான நாள்பட்ட வியாதிகளுக்கு வந்துட்டு நீங்கள் டாக்டர் அட்வைஸோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஹெல்த்துக்கும் இந்த ரா டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது, ரா டயட்டில் என்ன அதிகமாக இருக்கும்னா நம்ம நேச்சுரலாக அப்படியே எடுக்கிறதுனால வாட்டர் கண்டென்ட் அதில் நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கும். ஸோ நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹோல் பாடியில் வந்துட்டு சர்க்குலேஷன், ரத்தத்தை வந்து சீரோட்டமாக கொண்டு போகிறதுக்கும் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிறதுனால நம்மளோட செல்லுலார் லெவல் ஃபங்க்ஷனை வந்து டேரெக்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் ரா டயட் வந்துட்டு நம்மளுக்கு பாடிக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு டயட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் மூன்றாவது முக்கியமாக இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பாடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா இம்யூனிட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எல்லாமே இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் இம்யூனிட்டிக்காக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய செல்லுலார் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நம்மளோட ரா டயட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான மெனூஸ் வந்து இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம், எப்படி நம்ம மிக்சர்ஸ் வச்சு சாப்பிட போகிறோம், இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், எந்த வேலைக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலான்றதை நம்ம லைவ் வந்துட்டு இதில் சாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரி டயட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலான்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா பிளான். இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ காலையில் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவைன்றதுனால கண்டிப்பாக ஒரு 50 to 75 grams ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸ் பார்த்திங்கன்னா கிரேட்டட் பண்ண கேரட், பீட்ரூட், அப்புறம் சவ் இந்த 3 காய்கறிகளும் கிரேட்டட் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு நம்ம சாலட்ஸ் எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒரு 100லேருந்து 150 150 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸில் நம்ம என்ன சாம்பிளுக்கு வச்சுக்கோன்னா கிரேப்ஸ் அண்ட் பைனாப்பிள்ஸ். இந்த பைனாப்பிள்ஸில் இந்த கார்னர்ஸை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் வந்து சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட்ஸில் நீங்கள் உங்களோட விருப்பப்பட்டதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் வேணும். அண்ட் நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கு இந்த வெஜிடபிள் சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து தேவை. ஆஃப்டர்நூன் டயட்க்கு நம்ம என்ன சாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ், சாலட் அண்ட் ஃப்ரூட்ஸு. ஆஃப்டர்நூனில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸில் ஆனியன், டொமேட்டோ போட்டு ஸ்பைசி ஸ்ப்ரவுட்ஸாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா கோகோனட் கிரேட் பண்ணி இல்லைனா டேட்ஸ் வச்சுட்டு ஸ்வீட் ஸ்ப்ரவுட்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூனில் நம்மளுக்கு நீர்ச்சத்து அதிகமாக தேவைப்படுன்றதுனால மஸ்க் மெலன் அண்ட் மொசாம்பி இதை வந்து நீங்கள்
காம்பினேஷனில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஸ்க் மெலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 இருக்கும். நீங்கள் வந்து 200 to 250 grams ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு 50 to 75 grams ஆஃப் ஸ்ப்ரவுட் சாலட் எடுத்துக்கணும். அண்ட் ஒரு நீர் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் வாட்டர் கண்டென்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரூட் இந்த மாதிரி பல்பியான ஃப்ரூட் சதையுள்ள பழங்களும் எடுத்துக்கலாம். இதில் வாழைப்பழமும் இருக்கலாம், ஆப்பிள், கோவா எல்லாமே இருக்கலாம். இது கொஞ்சம் பழுத்த ஃப்ரூட்டாக இருக்கணும். நைட்டில் வந்துட்டு நம்ம வெஜிடபிள் சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், நைட்டில் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எடுத்துட்டோம். நைட்டில் வந்துட்டு வெஜிடபிள் கிரேட்டட் சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இல்லை ஒரு பல்பி ஃப்ரூட், ஒரு வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 grams இருக்கும், பனானா ஒரு 80 grams இருக்கும், வாட்டர்மெலன் ஒரு 150 grams இருக்கும். ஸோ இது ஹோலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 grams ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரும் இதில். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ்சர்ஸ், வெஜிடபிள் மிக்ஸ்சர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் வெஜிடபிள் சாலட்ஸ் ஈஸியாக கிரேட் பண்ணி சாப்பிட்றது நல்லது, இல்லைனா ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதில் எதுலேயுமே நீங்கள் வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணவே இல்லை, நீங்களும் நேச்சுரலாகவே எடுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நேச்சுரல் சால்ட் அண்ட் சுகர் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான சீசனிங்ஸு சால்ட் சுகர் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். பட் கோரியாண்டர் லீவ்ஸ் இந்த மாதிரி லீவ்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் போர்ஷன் சாப்பிட்லான்றது நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னென்னா, ரா டயட் வயதானவர்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு சிரமமும் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பல்லில் பிரச்சனை இருக்கலாம், பல் இல்லாமல் இருக்கலாம், அண்ட் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கலாம். ஏன்னா காய்கறி சாப்பிட்டோன்னே உடலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வயிறு உபசம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கனால மெல்ல முடியாமல் வயிறு எரிச்சலும் அதிகமாகும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் கூட வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பல்லு இல்லாமல் பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த டயட்டை வந்து ஸ்டீம் பண்ணி, அதாவது தண்ணீரில் வேக வைக்காமல் ஆவியில் வேக வைத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகளை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாஃப்டாக இந்த வந்து பழுத்த பப்பாளி, வாழைப்பழம், ஆப்பிள்ஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், ஈஸியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸை இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவியில் வேக வச்சு மசிச்சு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் போர்ஷன்ஸை வயதானவர்கள் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். மற்ற எல்லாருமே இந்த ரா டயட் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கும் போது பாடிக்கு தேவைப்படக்கூடிய நேச்சுரல் எனர்ஜி எல்லாமே கொடுக்கும். ஏன்னா அதில் ஹோல்சம் வாட்டர் கண்டென்ட், வைட்டமின், மினரல்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாடியினால் ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோ. நீங்கள் ஆன்டி ஏஜிங்காகவும் இதை பெஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ரா டயட் மூலயமா நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்கள் பாடியில் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர், பிபி இந்த மாதிரி விஷயங்கள், ஒபேசிட்டி, தைராய்டு இஷ்யூஸ், இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இனிலேருந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ரா டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அப்படின்றத கூட நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த யோகா மற்றும் நேச்சுரோபதி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.